Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரைடே நைட் எடுத்தது சாஃப்ட் சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா. சன்னா வந்துட்டு மதியமாக ஊற வச்சுட்டேன். ஒரு சும்பளவுக்கு தண்ணி ஊற்றி 3 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ப்ரெஷர் குக்கர் வைக்க போகிறேன். இந்த பக்கம் சப்பாத்திக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு 9 o'clock ஆகிடுச்சி. ஸோ சப்பாத்தி மாவு ஊற வைக்க டைம் கிடையாது. அதனால் கொஞ்சோண்டு காய்ச்சின பால் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன் இன்றைக்கி. சப்பாத்தி வந்துட்டு பால் சேர்த்தா சாஃப்டாக இருக்கும்னு கிடையாது. நம்ம வந்துட்டு லைட்டாக நல்லா பிசைஞ்சி ஒரு 1 hour ஊற வச்சோம் அப்படின்னால சப்பாத்தி சாஃப்டாகிடும். ஆனால் இன்றைக்கி டைம் இல்லை அப்படின்றனால எல்லாமே குயிக்காக செய்யணும். 9 o'clock ஆகிடுச்சி. பசங்களை சீக்கிரம் தூங்க வச்சா தான் காலைல ஸ்கூலுக்கு எழுந்திருப்பாங்க. ஆனாலுமே கடை க்ளோஸ் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி. ஸோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவோம். சன்னா வந்துட்டு ஏற்கனவே ஊற வச்சதுனால வேறு எதுவும் டின்னருக்கு பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவே வரல. இதையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எது ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு சோதனையாக இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கும்போது தான் வீட்டில் எண்ணெய் சுத்தமாக இல்லை அப்படின்றதே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப கடையை திறந்து எண்ணெய் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே இருக்கும் அப்படின்ற ஞாபகத்துலேயே உள்ளே வந்துட்டேன். ஸோ மாவு பிசைஞ்சு வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா பாத்திரம் சுத்தமாக இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஞ்சம் டப்பாவில் ஊற்றி வச்சுருப்பேன் எதுக்கும், அதையும் பார்த்தா அதையும் இல்லை. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பக்கம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு மூடி போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் விசில் வந்துட்டு இருந்துச்சு. அந்த கேப்பில் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு தட்டிடுவோம். இஞ்சி பூண்டு தனியாக அரைக்க வேண்டாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா அப்படின்றதுனால நான் வெங்காயம் தக்காளி முந்திரி காஷ்மீரி சில்லி எல்லாமே அரைச்சி தான் சேர்ப்பேன். அது கூடவே இந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து வதங்கி சேர்த்து அரைய போகுது. ஸோ தனியாக ப்ரிப்பேர் பண்ண தேவை கிடையாது. பூண்டை வந்துட்டு உரிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றனால கத்தியை வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பல்லெல்லாம் எடுத்துட்டேன். இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக தான் இருந்துச்சு, பெரிய சைஸ் பூண்டு அப்படின்றதுனால. இப்போது வெங்காயம் தக்காளியே எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய அரைச்சி செஞ்சுருந்தேன். சென்னானா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் வந்து லஞ்ச் மட்டும் செஞ்சுட்டு சப்பாத்தி போட்டு இதவே வச்சு சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சமைக்கும் போதே 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ சன்னா மட்டும் எடுத்து கொஞ்சம் சேஃப்டிக்கு வச்சுருவோம். மார்னிங் தோசை இல்லைன்னா சப்பாத்தியை போட்டு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப இதாக நைட்டில் வச்சுட்டு மார்னிங் யூஸ் பண்ணுறது அப்படின்னா பண்ணுவேன். இப்போது கடாய் வச்சுட்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பட்டர். நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னா இல்லைனா ஆயிலே கூட நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் வேணும். இப்போ வந்துட்டு நான் பட்டர் மட்டும் பட்டர் வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு அது மெல்ட் ஆகிற டைம் வரைக்கும் நம்ம வந்துட்டு மெல்ட் ஆகட்டும். ஏலக்காய் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். லைட்டாக அந்த இதை வந்துட்டு லைட்டாக கையாலே ஒரு இது பண்ணிங்கன்னா விரைஞ்சி அந்த விதை வரும். அப்படியே போட்டு தாளித்தோம் அப்படின்னா கமன்னு இருக்கும். அந்த பட்டரில் ஏலக்காய் முந்திரி அப்புறம் கிராம்பு பட்டை ஒரே ஒரு துண்டு பட்டை வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பக்கம் வந்துட்டு கொண்டக்கடலையும் வெந்துருச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு ஆற வச்சிடறேன். இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி முந்திரி எல்லாமே வந்துட்டு ஆறிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைட் ஹீட் இருக்க தான் செஞ்சுது, ஆனால் குயிக்காக செய்யணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கலான்னு அந்த கேப்பில் குட்டி ஜாரில் கொஞ்சமாக சன்னாவை எடுத்து ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து கிரேவியில் சேர்க்கும்போது நமக்கு நல்லா கெட்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்லேயே கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ வெங்காயம் தக்காளியும் ஆறிடுச்சு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சாச்சு. நம்ம வந்துட்டு இது பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை மட்டும் போட்டு அதில் நல்லா வெண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். வெண்ணெய் தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் இந்த கிரேவியை போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க. பேஸ்ட் போட்டு லைட்டாக இதாகட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். நான் கொண்டக்கடலைக்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தேன். அதனால் கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு போட்டிருக்கேன். பார்க்கும்போதே நமக்கு நல்லா டெம்டிங்காக தெரியும். அந்த வெண்ணெய் மேலே வரும்போது 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி 2 டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த காஷ்மீரி சில்லி வந்து நம்ம கலருக்காக எதுவுமே சேர்க்க வேண்டாம், அதுவே போதும். மசாலா பச்சை வாசனை போகட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அவிச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொண்டக்கடலை எடுத்து பசங்களுக்கு இது ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் சாப்பிட சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ மீதி இருக்கிறது கிரேவியில் போட்டாச்சு. இன்னும் நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சது இருக்குது, அதை வந்துட்டு இப்போது ஃபைனலாக இப்போ தான் அரைக்கிறேன் பாருங்கள், அரைச்சி எடுத்து ஃபைனலாக அதையும் தூவியாச்சு. இப்போது அட் லாஸ்ட் கொஞ்சோண்டு கசூரி மேத்தி, ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகரு ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி. நைட்டு 10 மணிக்கு சுட சுட சன்னா மசாலா சப்பாத்தி நல்லா தான் இருந்துச்சு. பசங்களுக்கு தான் கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு, மார்னிங் எழுந்திரிச்சிருக்க டைம் ஆகிடும். இப்போது இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் தோசைக்கல் போட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த பக்கம் கிரேவி கொதிக்கும் போதே அந்த பக்கம் சப்பாத்தி உருட்ட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா போட்டலாம். இப்போ கொஞ்சோண்டு கசூரி மேத்தியை தூவிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அட் லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சோண்டு பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டேன். இது முடியலை சுத்தமாக, எனக்கே அந்த இது ஞாபகம் இல்லை. ஸோ கடைசியாக வந்துட்டு கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம், அது வந்துட்டு லைட்டாக ஸ்வீட்னஸோட காரத்தோடு சேர்ந்து நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு பட்டர் சிக்கன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லை. 65 ருபீஸ் வரும் அந்த ஃப்ரெஷ் க்ரீமு. அதோட எக்ஸ்பைர்டு வந்து ஒரு 3 மந்த்ஸ் கிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், எப்போவாவது யூஸ் பண்ணுறதுனால. வேணாம் அப்படின்னா அந்த பாட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு சப்பாத்திக்கு உருட்டிகிட்ருக்கேன். மாவை எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டி பீசஸ் ரவுண்ட் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு, அப்போ சீக்கிரமாக உருட்டி எடுத்துடலாம். டைம் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் குயிக்காகவே பெரிய பெரிய உருண்டை எடுத்துகிட்டு ரொம்ப குட்டியெல்லாம் எடுக்கலை. இந்த பக்கம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சமாக கிரேவி வச்சு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு கொடுத்து அவங்க வேலையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மீதி மாவு இருந்துச்சுனாலும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலைல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி டப்பா வந்துட்டு நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுக்கு தான் கொட்டி வச்சுருக்கிறேன். சப்பாத்தி போடும்போது மட்டும் அதில் சின்ன ஹோல் பெரிய ஹோல் அப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த நடுத்தரமாக இருக்கும் இல்லையா குட்டி குட்டி ஹோல்ஸ், அது வழியாக நான் மாவு இது பண்ணிப்பேன், ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன். எனக்கு மாவும் அதிகமாக போகாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவசரத்தில் நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சோம் அப்படின்னாலும் அது திரும்ப யூஸ்ஃபுல்லாக போகும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த டப்பாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வச்சுப்பேன், தேவைப்படுறப்போ திரும்ப ரீஃபில் பண்ணிப்பேன். இப்போது சப்பாத்தியும் சன்னாவும் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தம்பிக்கு கொடுத்தாச்சு, அந்த பக்கம் தம்பி நிற்கிறான், அவன் வீடியோவில் தெரியலை. ஸோ போட்டு கொடுத்துட்டு கிரேவியும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஹாலில் தம்பி பாப்பா அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே நான் அடுத்த சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட்டேன். அட் லாஸ்ட் 11 o'clock இப்படி தான் இருந்துச்சு என் கிச்சன்.